1999 ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த காஸ்பல் ஸ்பார்க் மினிஸ்ட்ரிஸ். இது சபை பாகுபாடற்ற ஒரு மிஷனரி ஸ்தாபனமாகும். தற்பொழுது 37 மிஷனரிகளை கொண்டு வட இந்தியாக்களில் தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தின் பணியை செய்து கொண்டு வருகிறோம். இந்த ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். அநேக சுவிசேஷம் அறியாத மக்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சபைகள் கட்டப்படாத இடங்களில் சபைகள் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு ஏவினால் கொடுத்து தாங்குங்கள். எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்வோம். ஆண்டவர் நம்மோடு கூட அவர் இடைப்படுவாராக. யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின அந்த காரியங்கள் இன்றைக்கு நம்முடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் அது ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதாக இருக்கிறபடினாலே அதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். உண்மையாகவே அவைகள் உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாகவும், அதை இந்த செய்தியை ஆயத்தப்படுத்தும் பொழுது என்னுடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது ஆசீர்வாதமாகவும் இருப்பதை எண்ணி நான் ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துகிறேன். தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயில் இருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வெண்மையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நம்ம வாசிக்க முடிகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினரும் பிந்தினருமாய் இருக்கிற தேவனாக இருக்கிறார். யோவானை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ காண்கிறவைகளை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்ரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதேக்கேயா என்கிற இந்த சபைகளுக்கு நீ எழுது என்று சொல்லி ஆண்டவர் யோவானிடம் சொன்னார். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இந்த யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின இந்த காரியங்கள் எவ்வளவு நேரம் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் இந்த 22 அதிகாரங்களையும் மிகவும் தெளிவாக யோவான் அதை எழுதி வைத்திருக்கிறார். ஒருவேளை அந்த பத்ம தீவுல அவருக்கு எழுதுவதற்கு எழுதுகோல் கிடைத்ததோ என்னமோ தெரியவில்லை, எழுதுவதற்கு பேப்பர் அவருக்கு அங்க இருந்ததோ என்னமோ தெரியவில்லை. அதெல்லாம் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்றுதான் நினைக்கிறேன். ஆனால் இவ்வளவு காரியங்களை ஆண்டவர் யோவானுக்கு வெளிப்படுத்தி இருந்தும் எத்தனை நாட்கள் கழித்து அந்த பத்ம தீவுல இருந்து அவன் வெளியே வந்தான் என்பது நமக்கு தெரியவில்லை. இவ்வளவு காரியங்களையும் ஆண்டவர் வெளிப்படுத்தினவைகளை அவனுடைய ஞாபக சக்தியிலே வைத்துக் கொள்வதற்கு ஆவியானவர் அவனுக்கு உதவி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் +2 படிக்கும் பொழுது ஆண்டவரை சொந்த இரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டேன். என்னை ஆண்டவருக்குள்ள வழி நடத்தின ஒரு தேவனுடைய மனிதர், அவர் பூசாரியா இருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர். ஒரு முறை சர்ச்ல ஒரு அம்மாவுக்காக ஜெபம் பண்ணும் பொழுது அப்படி தலையில கை வச்சு 2 நிமிஷம் கூட ஜெபம் நடந்திருக்கார். அப்பொழுது அந்த அம்மாவுக்குள்ள இருக்கிற அந்த பிசாசோடு கூட அவர் சில கேள்விகள் கேட்டார், பதில் சொல்லிச்சு. அந்த அம்மாவுடைய பதில், அந்த பிசாசு சொல்லுகிற பதில், இந்த பாஸ்டர் கேட்ட கேள்விகள்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதுக்கு பிறகு ஜெபம் பண்ணி அந்த அம்மாவுக்கு ஒரு விடுதலை கிடைத்தது. அந்த அம்மாவுடைய வாழ்க்கையில 16 வருஷத்துக்கு மேல இந்த பிசாசுடைய தொந்தரவு இருந்திருக்கிறது. அந்த 16 வருஷத்தினுடைய அந்த ஹிஸ்டரி அத்தனையும் அந்த பாஸ்டர் அப்படியே சொல்றாரு. அந்த அம்மாவுடைய கணவர் சொல்றாரு, ஆமாயா ஆமாயா, ஆமா இப்படி நடந்துச்சு, ஆமா இப்படி நடந்துச்சு, ஆமா இந்த விஷயம் தான், நீங்க சொல்றது கரெக்ட் தான். 16 வருஷம் அந்த அம்மாவுடைய வாழ்க்கையில் அந்த குடும்பத்துல நடந்த காரியங்கள் அத்தனையும் சொன்னார். நாங்க அப்படியே வாயை பிளந்து கேட்டுக்கிட்டே இருக்கோம். எனக்கு இதை பாஸ்டர்கிட்ட கேட்கணும்னு சொல்லி அன்னைக்கு துடிப்பா இருந்துச்சு. நான் அன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு சாயங்காலம் பாஸ்டர் தேடி போன சர்ச்சுக்கு போயிட்டு கேட்டேன், ஐயா நீங்க இப்படிலாம் சொன்னீங்களே, அந்த பிசாசு கூட இப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தீங்க, அது உங்களை பற்றி கரெக்டா சொல்லுது இல்ல, நீங்க அதை பற்றி சொல்றீங்க,
அதுக்கு பிறகு இந்த அம்மாவுடைய வாழ்க்கை, உங்களுடைய குடும்பத்துல நடந்த 16 வருஷ காலத்துல கதைகள் அத்தனையும் சொல்றீங்களே, இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் ஒரு காரியத்தை சொன்னார். அந்த பாஸ்டருக்கு வந்து எழுத தெரியாது, அவர் படிக்கவில்லை. ஏன்னா அவர் வந்து 5 வயசுலயே கோயில்ல கொண்டு அவங்க அப்பா அம்மா விட்டுட்டாங்க. சரிதானா? ஆமா. அவர் வேற ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர் தான். ஆனால் 5 வயது வரைக்கும் பெற்றோர்களாக நீங்கள் அந்த குழந்தையை வளர்த்துட்டு அதுக்கு பிறகு நீங்க எங்ககிட்ட கொடுத்துடணும். அதுக்கு பிறகு எங்ககிட்ட கொடுத்த பிறகு நீங்க உங்க குழந்தை அப்படின்னு சொல்லி உரிமை பாராட்ட முடியாது. நீங்க அந்த குழந்தையை தொடக்கூடாது. வருஷத்துல ஒரு முறை வேணா வந்து பார்த்து கொள்ளலாம் என்று சில கட்டுப்பாடுகள். ஆகவே அந்த 5 வயதுல அங்க கொண்டு விட்டுட்டாங்க. சில கடமைகளை செய்து அவருக்கு ஒண்ணு போட்டு விட்டு, ஆமா, அவங்களுக்கு அந்த கோயில்ல அவரை பூசாரி ஆக்கி விட்டாங்க. ஆகவே அவர் வந்து ஸ்கூலுக்கு போனதே கிடையாது. ஸ்கூலுக்கு போனதே கிடையாது. அவருக்கு எழுத படிக்க தெரியாது. ஆனா ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிறகு வசனங்களை கொஞ்சம் கேட்டு தெரிந்து கொண்டவர். சோ இப்படிப்பட்ட ஒரு படிப்பறிவில்லாத ஒரு மனிதர் ஒரு சகோதரருடைய வாழ்க்கையில 16 ஆண்டுகள் நடந்த சம்பவத்தை தலையில கை வைத்து ஒரு 3-4 நிமிடங்கள் ஜெபிப்பதற்குள்ளாக ஆவியானவர் அவருக்கு வெளிப்படுத்தி இருப்பார் என்றால், நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் எவ்வளவு பெரிய வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வெளிப்பாடுகள் அற்புதமானவைகள். இதெல்லாம் நம்ம யோசிக்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கும். பைபிளை வாசிக்கும் போது எதிர்பார்ப்போடு கூட வாசிக்கணும். ஆவியானவர் எப்படி ஒவ்வொருத்தரையும் வழி நடத்துகிறார் என்பதை நம்ம எதிர்பார்த்து வாசித்தா உண்மையாகவே இந்த வேதம் ஒரு பொக்கிஷம், ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு பொக்கிஷம். கொர்நேலியுடைய வாழ்க்கையில் நடந்ததை பாருங்க. எத்தனை கிலோமீட்டர் தள்ளி அவர் உட்கார்ந்து இருக்கிறார். அங்க ஆவியானவர் பேசுகிறார். சீமோன் பேதுரு எங்க அவர் உட்கார்ந்து இருக்கிறார் என்பதை சரியான அட்ரஸோட கொர்நேலியுக்கு கொடுக்கிறார்கள. சீமோன் என்று அழைக்கப்படுகிற பேதுரு கடற்கரையில இருக்கிற வீட்டுல சீமோன் தோல் பதனிடுகிறவன், அவனுடைய தொழில் வேற சொல்லி அந்த வீட்டு ஓனருடைய பேரும் சீமோன் தான். அவன் தோல் பதனிடுகிற வேலை செய்யறான். அவன் வீட்டுல தங்கி இருக்கிற சீமோன் பேதுரு. யோப்பா பட்டணம். என்ன அருமையா ஆவியானவர் அட்ரஸ் சொல்றாரு பாத்தீங்களா? இன்றைக்கும் அதே ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம சில நேரங்கள்ல ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்பதில்லை. ஆலோசனை கேட்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஆலோசனை தருவார். இதை இப்படி செய், இதை இப்படி பேசு, இதை இப்படி நட, இதை செய், இதை செய்யாத, இதை இந்த விதத்துல பண்ணு. ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு ஆலோசனை தருவார். 16 வருஷம் அந்த சகோதரனுடைய வாழ்க்கையில் நடந்த அத்தனையும் ஆண்டவர் வெளிப்படுத்தி விட்டார். அப்ப அந்த பாஸ்டர்கிட்ட கேட்கும் போது சொன்னாரு, ஆவியானவர் வந்து சில காரியங்களை வெளிப்படுத்துகிறது ஒரு ஸ்கிரீன்ல ஓடுவதை போல ஆண்டவர் காட்டுவார், அது மறக்கவே மறக்காதுன்னு சொன்னார். அப்ப இந்த யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின இந்த காரியங்கள் எத்தனை நாள் கழித்து அவன் பத்ம தீவை விட்டு வெளியே வந்தானோ நமக்கு தெரியவில்லை. ஆனால் அத்தனையும் அவன் ஞாபகம் வைத்து அவன் எழுதி வைப்பதற்கு ஆவியானவர் அவருக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் இந்த 3வது சபையாகிய பெர்கமு சபையை குறித்து நாம் அறிந்து கொள்ள போகிறோம். அருமையானவர்களே, இந்த 7 சபைகளுக்கும் ஆண்டவர் முதலாவது தன்னை யார் என்று வெளிப்படுத்துகிறார். எபேசு சபைக்கு ஆண்டவர் தன்னை யார் என்று வெளிப்படுத்தினார். 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் என்று தன்னை வெளிப்படுத்தினார். தேவ ஜனங்களுடைய மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிற தேவன் நான் என்பதை எபேசு சபையாருக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். சிமிர்னா சபைக்கு தன்னை ஆண்டவர் எப்படி வெளிப்படுத்துகிறார் என்றால், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது, ஜீவனுள்ள தேவன் நான் என்பதை அங்கே அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அதே போல பெர்கமு சபைக்கு தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறார் என்றால், வெளிப்படுத்துகிற விசேஷம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது.
அப்ப ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? தன்னுடைய கரங்களிலே அவர் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை அவர் வைத்திருக்கிறார். இது ஆண்டவருடைய குணாதிசயங்களில் ஒன்று. ஒவ்வொரு சபைக்கும் தான் எப்படிப்பட்டவர் என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார். பட்டயம் என்று நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது அது மற்றவர்களை அழிப்பதற்கு பயன்படுத்துகிற ஒரு கருவி. ஆங்கிலத்தில் ஸ்வாட் என்று சொல்லுகிறோம். எந்த ஒரு பட்டயமாக இருந்தாலும் இரண்டு புறமும் வெட்டக்கூடிய அளவுக்கு இருக்காது. அப்படி ஒரு பட்டயத்தை நான் என் வாழ்க்கையில பார்த்ததில்லை. இந்த யூத ஜனங்கள் பலியிட்ட பிறகு அந்த பலியை சாப்பிடும் பொழுது கத்தி வச்சிருப்பாங்க. அது ஒரு மாதிரி ரெண்டு பக்கமும் ஷார்ப்பா பட் ஒரு இந்த ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கக்கூடியது. இந்த எலும்புல உள்ள நினம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் சில நேரங்கள் இந்த மட்டன் பிரியாணி சாப்பிட்றவங்க எல்லாம் எலும்பை போட்டு தட்டிட்டு கிடப்பாங்க. போட மாட்டாங்க. அரை மணி நேரம் ஆனாலும் அதை உறிஞ்சி எடுத்து இல்ல. ஆமா, அது யார் பக்கத்துல இருக்கிறா பாக்குறவங்க அசிங்கமா நினைப்பாங்களா? அதெல்லாம் இல்ல, நமக்கு நாக்குக்கு ருசியா வேணும் இல்ல. அதை தட்டி டப்பு டப்புலாம் தட்டுவாங்க. சில நேரங்களில் பார்த்துருக்கேன் இல்ல. ஆமா, அது அவ்வளவு டேஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன் இல்ல. இந்த யூதர்கள் என்ன பண்ணுவாங்களா, அதுல உள்ள இருக்கிற அந்த நினத்தை உறிஞ்சி எடுப்பதற்காக அந்த இருபுறமும் உள்ள கருக்குள்ள பட்டை மாதிரி இருக்கிறத அப்படி சொருகி விட்டுட்டு அப்படி ட்விஸ்ட் பண்ணி இழுத்தா உள்ளதெல்லாம் எல்லாம் ஈஸியா வெளியே வந்துருமா. ஒருவேளை அப்படிப்பட்ட பட்டயமே என்னவோ தெரியவில்லை. ஆனால் இங்கே மனிதனை யுத்தத்திலே வெட்டுவதற்கு பயன்படுத்துகிற பட்டயத்தை குறித்து ஆண்டவர் சொல்லவில்லை. அழிப்பதற்காக பயன்படுத்துகிற பட்டயத்தை குறித்து ஆண்டவர் சொல்லவில்லை. தொடர்ந்து நம்ம வாசிக்கும் பொழுது அந்த இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் எதை குறிக்கிறது என்றால் ஆண்டவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையை குறிக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆவியின் பட்டயம் என்று நம்ம சொல்லுகிறோம். ஆவியின் பட்டயம் எதை சொல்லுவோம்? நம்முடைய கரங்களில் இருக்கிற ஆண்டவருடைய வார்த்தை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பெர்கமு சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறது, இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடைய நான் என்று சொல்லி ஆண்டவர் தன்னை அறிமுகப்படுத்துகிறார். இது எதை குறிக்கிறது என்றால் நான் நியாயம் தீர்க்கிற தேவன் என்பதை குறிக்கிறது. ஹல்லேலூயா. நான் நியாயம் தீர்க்கிற தேவன். பெர்கமு சபையாரே, நான் நீதி உள்ள நியாயாதிபதி. என்னுடைய வாயின் வார்த்தைகளாலே நான் நியாயம் தீர்ப்பேன் என்று ஆண்டவர் பெர்கமு சபைக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். அப்படி என்றால் இந்த பெர்கமு சபை ஏதோ ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை அல்லது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை அவர்கள் செய்து கொண்டிருப்பதினாலே நான் நீதியுள்ள நியாயாதிபதி, பட்சபாதம் இல்லாமல் நியாயம் தீர்க்கிறவன் என்பதை ஆண்டவர் தன்னை அந்த சபைக்கு வெளிப்படுத்துகிறதை பார்க்க முடிகிறது. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எபிரேயர் 4:12 வாசிக்கலாம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கற்குள்ள எந்த பட்டயத்தையும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வரையறுக்கிறதாயும் இருக்கிறதா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சாதாரணமான ஒரு பட்டயத்தை போல அல்ல. ஒருவேளை யூதர்கள் அந்த எலும்புக்குள்ள இருக்கிற ருசியான அந்த நிலத்தை எடுப்பதற்காக பயன்படுத்தினாலும் ஆண்டவருடைய வாயின் வார்த்தையாகிய அவருடைய பட்டயம் எவ்வளவு கூர்மையானது என்பதை இந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது. எல்லாவற்றையும் வெவ்வேறாக பிரிக்கக்கூடியது.
அதுல ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, நம்முடைய இருதயத்தின் யோசனைகள், சிந்தனைகள் எல்லாவற்றையும் வகையறுக்கிறது. நன்மையா யோசிக்கிறோமா, தீமையாக யோசிக்கிறோமா, மற்றவர்களுக்கு விரோதமாக யோசிக்கிறோமா, மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று யோசிக்கிறோமா, என்ன யோசனை நம்முடைய யோசனை, அதையெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை வகையறுக்கிறதா. நம்முடைய சரீரத்துக்கு கூட அது நமக்கு பலனை தருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய எலும்புகளை புஷ்டி உள்ளதாக ஆக்குகிறதா, நம்முடைய எலும்புகளை நினைவுள்ளதாக மாற்றுகிறதா. முந்தாண்டு டாக்டர் போயிருந்தேன். ஹியூமன் ரொம்ப கம்மியா இருக்குது, 11 தான் இருக்குது, நல்லா சாப்பிடணும் இல்லை, ஆமா எலும்புல அப்போ ரத்த ஓட்டம் கம்மியா இருக்குது அப்படின்னு சொல்றான். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய எலும்பை கூட நினைவுள்ளதாக மாற்றுகிறதா. ஹல்லேலூயா. எவ்வளவு அருமையான வார்த்தை. இன்னொரு முறை சத்தமா வாசிங்க எல்லாரும். அந்த வசனத்தை எடுத்து நம்ம அதை ஃபாலோ பண்ணுவோம். எபிரேயர் 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும், வல்லமையும் உள்ள ஜீவன் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தையும் கருக்கானதாயும், காட்டிலும் கருக்கானதாயும், ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதுமா இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நல்லா தியானம் பண்ணுவோம். ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளவு பவர்ஃபுல்லான வார்த்தை, எவ்வளவு வல்லமை உள்ள வார்த்தை. அதுல ஜீவன் இருக்கிறது, உயிர் இருக்கிறது. அந்த வார்த்தையில உயிர் இருக்கிறதுனால தான் இயேசு கிறிஸ்து லாசருவே வெளியே வா என்று சொன்ன பொழுது உயிரற்ற அந்த சடலம் உயிரோடு எழும்பினது. ஹல்லேலூயா. இன்றைக்கும் அந்த வல்லமை செயல்படுகிற வல்லமையாக இருக்கிறது. இன்றைக்கும் அந்த வல்லமை குறைந்து போகவில்லை. இன்றைக்கும் அந்த வல்லமை குறையாமல் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து கொண்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. அவருடைய வார்த்தை தான் பட்டயம். ஏன் இந்த பெர்கமு சபைக்கு ஆண்டவர் நான் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை வைத்திருக்கிறேன் சொல்லுகிறார் என்றால், இந்த இருபுறமும் என்று சொல்லப்படுகிற அந்த காரியம் பொதுவா நம்ம சில பிரசங்கமார் பேசுவதை கேட்டிருப்போம். பேசுகிறவர்களையும் வெட்டும், கேட்கிறவர்களையும் வெட்டும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. பேசுகிற எனக்கும் அது ஒருவேளை எச்சரிப்பாக அது உண்டு, கேட்கிறவர்களுக்கும் எச்சரிப்பாக உண்டு. சரிதானா? அது ஒரு பக்கம். ஆனால் இது உண்மையான ஒரு காரியம் என்னவென்றால், அவர் பட்சபாதம் இல்லாமல் நியாயம் தீர்க்கிற தேவன் என்பதை குறிக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? கிருபை உள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன், மனதுருக்கமுள்ள தேவன், மன்னிக்கிற தேவன், தயை பெருத்த தேவன். ஆனால் நியாயாதிபதியாக அவர் வரும் பொழுது, நியாயம் தீர்க்கிறவராக ராஜாதி ராஜாவாக வரும் பொழுது அவரிடம் கிருபையை நாம் எதிர்பார்க்க முடியாது, இரக்கத்தை எதிர்பார்க்க முடியாது. ஆண்டவரே நான் அதை செய்தேன் இதை செய்தேன் என்று சொல்லி அவருடைய மனதை இழக்க வைக்க முடியாது. அன்றைக்கு அவருடைய இருதயம் கடினப்பட்ட இருதயமாக இருக்கும். காரணம் என்ன? அவர் நியாயமுள்ள நியாயாதிபதி. அவருடைய கருத்துல அப்படிப்பட்ட பட்டயத்தை அவர் வைத்திருக்கிறார். இரண்டாவது, நியாய தீர்ப்பின் நாளிலே அவர் நம்மை நியாயம் விசாரிக்கும் பொழுது வலது புறமும் இடது புறமும் போக வைக்கிறாரே, அது எதை கொண்டு நியாயம் தீர்க்க போகிறார்? அவருடைய வசனத்தை கொண்டு, அவருடைய வார்த்தையை கொண்டு. ஹல்லேலூயா. அதனால தான் இந்த பெர்கமு சபைக்கு சொல்லுகிறார், என் வாயின் வார்த்தையினாலேயே உன்னை நியாயம் தீர்க்க போகிறேன். தொடர்ந்து நம்ம வாசித்து கொண்டே வரும் பொழுது இந்த 1ஆம் அதிகாரம் 16 வசனத்துல நான் வாசித்ததை போல, அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது என்று சொல்லி யோவான் எழுதுகிறார். அருமையானவர்களே, ஆண்டவர் அவருடைய வார்த்தையை கொண்டு இந்த உலகத்தையும் ஜனங்களையும் அவர் நியாயம் தீர்க்க போகிற நீதி உள்ள நியாயாதிபதியாக அவர் வரப்போகிறார். சரிப்பு தன்னை குறித்து ஆண்டவர் பெர்கமு சபைக்கு வெளிப்படுத்தி விட்டார், நான் நீதி உள்ள நியாயாதிபதி என்று. தொடர்ந்து 13ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும் பொழுது
உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த பெர்கமு சபைக்கு தன்னை யார் என்று வெளிப்படுத்தின தேவன் இப்போ பெர்கமு சபையில காணப்படுகிறதான நல்ல காரியங்களை அப்ரிஷியேட் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. எல்லா சபைக்கும் ஆண்டவர் செய்கிற காரியம் அதுதான். தன்னை யார் என்று வெளிப்படுத்தி விட்டு அவர்களுடைய காணப்படுகிற நல்ல குணங்களை ஆண்டவர் சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்துகிறார். அந்த காரியத்தை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். முதலாவது எதை அவர் அறிந்திருக்கிறாராம்? உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் செய்கிற ஒவ்வொரு கிரியையும் ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அது நல்ல கிரியையோ துர்க்கிரியையோ ஆண்டவர் எல்லாவற்றையும் அவர் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். நாம் செய்கிற ஒவ்வொரு கிரியையும் எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு ஒருவேளை நம்முடைய கிரியைகளை ஆண்டவர் தராசிலே வைத்தால் நற்கிரியை என்கிற தராசு கீழே இழுக்குமா அல்லது துர்க்கிரியை என்கிற தராசு கீழே இழுக்குமா? நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம். அவர் நம்முடைய கிரியைகளை அறிந்திருக்கிற தேவன், நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய ஒவ்வொரு அசைவுகளும் அவருக்கு தெரியும். ஆகவே தான் தாவீது சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் சென்று படுக்கை போட்டாலும் நீர் அங்கே இருக்கிறீர், விடிய காலத்து சட்டைகளை அடித்து வனாந்தரத்தின் கடையாந்தரங்களிலே பறந்து சென்றாலும் அங்கேயும் உம்முடைய கரம் என்னை பிடிக்கும். கடைசியா முடிக்கிறான், ஆண்டவரே, உம்முடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லை ஆண்டவரே. கடைசி அவனுடைய அறிக்கை என்ன? வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்தும். ஆண்டவர் நம்முடைய கிரியைகளை அவர் பார்த்து கொண்டே இருக்கிற தேவனாக இருக்கிறார். பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, துர்க்கிரியைக்கு தக்க பலனை அவர் கொடுக்கிற தேவன் என்று சொல்லி. அதே போல நம்ம செய்கிற ஒவ்வொரு நற்கிரியைகளுக்கும் அவர் வரும் பொழுது பலனை கொண்டு வருகிற தேவனாக இருக்கிறார். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பிரசங்கி 12:14. ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நல்ல கவனிங்க, நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். நமக்கு எச்சரிப்பாக சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம். இந்த பெர்கமு சபைக்கு ஆண்டவர் அவருடைய கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொன்ன தேவன் இன்றைக்கு நமக்கு ஒரு எச்சரிப்பான ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் துர்க்கிரியை செய்தோம் என்றாலும் சரி, நற்கிரியை செய்வோம் என்று சொன்னாலும் சரி, அது எது செய்தாலும் சரி, அந்தரங்கத்திலே செய்தாலும் வெளிப்படையாக செய்தாலும் ஒரு நாள் அது நியாயத்திலே கொண்டு வந்து ஆண்டவர் நிறுத்துவார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சோ பெர்கமு சபையுடைய கிரியையை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். இரண்டாவது எதை அறிந்திருக்கிறார் என்றால், சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நான் அறிந்திருக்கிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகள் குடியிருக்கிற இடம் ரொம்ப முக்கியம் தான் இல்ல? சில நேரங்களில் சில பிள்ளைகள் தவறு செய்யும் பொழுது அவங்க இருக்கிற அந்த சூழ்நிலை சரியில்லை என்று நம்ம சொல்லுவோம். சூழ்நிலை நமக்கு சரியாக இருக்க வேண்டும். ஆனாலும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கிறதோ பாதகமாக இருக்கிறதோ எப்படி இருந்தாலும் நாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நம்ம வாழ்கிற இடத்துல நமக்கு சப்போர்ட்டிவா இருப்பதற்கு, ஒரு ஜெப சப்போர்ட்டிவா இருப்பதற்கு, நம்மை உற்சாகப்படுத்துவதற்கு, நம்மோடு கூட சேர்ந்து ஜெபிப்பதற்கு ஆட்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆனாலும் நம் ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை மத்தியிலே வாழ்ந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்கிற அந்த சாட்சியை ஒரு நாளும் நாம் இழந்து விடக்கூடாது. மூன்றாவது, பெர்கமு சபை பற்றி ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதை
நான் அறிந்திருக்கிறேன். என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதை நான் அறிந்திருக்கிறேன். எவ்வளவு பெரிய சூழ்நிலைகள் வந்தாலும், மரணமே வந்தாலும், ஆண்டவருடைய நாமத்தை மறுதலியாமல் பற்றி கொண்டிருக்கிறதையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான்காவது முக்கியமான ஒரு காரியம், சாத்தான் குடிக்கொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்று ஒரு மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் கொல்லப்பட்டு விட்டான். எதற்காக கொல்லப்பட்டான்? உண்மைக்காக கொல்லப்பட்டான். அந்த உண்மையுள்ள சாட்சி அந்திப்பா. அவன் கொல்லப்பட்ட அந்த நாட்களில கூட என் அருமை பெர்கமு சபை திருச்சபையாரே, நீங்கள் அந்த விசுவாசத்திலே என்னை மறுதலியாமல் இருந்தீர்கள் என்பதையும் நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு சில நேரங்களில் நம்ம வட இந்திய பகுதிகளில் சில பெர்சிக்யூஷன்ஸ் நடக்கும் பொழுது, அது குறிப்பாக 2008 நடந்த பெர்சிக்யூஷன் ஒரிசா மாநிலத்தில், ஆண்டவருக்காக எவ்வளவு பெரிய பாடுகளை அந்த ஜனங்கள் அனுபவித்தார்கள். உயிர் போகக்கூடிய நிலைமையில கூட இயேசு மசீஹ் இயேசு மசீஹ் என்று சொல்லிதான் அவங்க உயிரை விட்டாங்க. அந்த வெப்சைட்ல போய் பாருங்க, யூடியூப்ல போய் பார்த்தீங்கன்னா 2008 ஒரிசா பெர்சிக்யூஷன் அப்படின்னு போட்டாலே வரும். துடித்துட்டு கிடக்கிற நேரத்துல போலீஸ் 2 கையையும் 2 காலையும் பிடிச்சி இப்படி 2 ஆட்டி அப்படியே தூக்கி வேனுக்குள்ள தூக்கி போடுவாங்க. அரைப்புற உயிர் இருக்கும் பொழுது அப்படி போய் டம்முன்னு விழுறதெல்லாம் டிவியில காட்டுவாங்க. உயிர் இருக்கும், அப்படி விழப்போது கூட இயேசுவேன்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்க, இந்த பெர்கமு சபையில இருந்த மக்களுக்கு உபத்திரம் வந்துச்சு, போராட்டம் வந்துச்சு. உண்மையாக இருந்த அந்த அந்திப்பாவை கொலை செய்யப்பட்டான். ஆனாலும் நீ பின்வாங்கி போகவில்லை, விசுவாசத்தை மறுதலிக்கவில்லை, என்னுடைய நாமத்திற்காக நீ தைரியமாக இருந்தாய், என் நாமத்தை பற்றி கொண்டாய் என்று சொல்லி ஆண்டவர் நான் அதை கூட அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்துகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம வாழக்கூடிய சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையாக சாட்சியாக அவருடைய நாமத்தை பற்றி கொண்டு விசுவாசத்திலே உறுதியாக நாம் இருக்கிறோமா? சபைகளை இந்த நாட்களிலே உபத்திரத்துவத்துக்கு நம்ம ஆயத்தப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ரட்சிப்புக்குள்ள வழி நடத்துகிறோம், சீஷத்துவத்துக்குள்ள வழி நடத்துகிறோம். அதேயோட இன்னைக்கு சபை நின்னு போயிடுது இல்ல, அதுக்கு அடுத்தபடி இருக்கிறது உபத்திரவத்தை சந்திக்கக்கூடிய வலிமை வேண்டும் சபைக்கு. ஆனால் இன்னைக்கு அப்படிப்பட்ட உபதேசங்கள் இல்லை. இந்த பெர்கமு சபைக்கு உபத்திரம் வந்தது, ஏனால் அவர்கள் குடிக்கொண்டிருந்த இடம் சாத்தானுடைய ஆளுகைக்குள். இன்றைக்கு நாம் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், சாத்தானுடைய ஒரு ஆளுகைக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்க பார்த்தாலும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. அநீதியான ஒரு உலகத்துக்குள்ள நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் இன்றைக்கு நம்மளுடைய சாட்சி உள்ள வாழ்க்கை, நம்முடைய உறுதியான விசுவாச வாழ்க்கை அநேகருக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த கடல்ல வாழ்கிற மீன் உப்பு தண்ணிலேயே அது குஞ்சு பொரித்து அது வளர்ந்தாலும் அந்த உப்பினுடைய சாராம்சம் அந்த மீனுக்குள்ள என்ன பண்றது இல்ல, போறதில்லை. ஒரு வாலிப கூட்டத்துல கேட்டேன், கடல் மீனுக்கு உப்பு போடாம தான் சமைக்கணும், உப்பு போட்டு சமைக்கணுமா உப்பு போடாம சமைக்கணுமா? உப்பு போடக்கூடாதுன்னு சொல்றவன கை தூக்குனா 99% கை தூக்கிடுச்சு. நம்ம வாலிப பிள்ளைகளுக்கு சமையல எவ்வளவு ஈடுபாடு இல்ல, நம்ம பொம்பளை பிள்ளைகளையும் சேர்த்துதான். இந்த மீன் உப்பு தண்ணிக்குள்ளேயே அது வளர்ந்தாலும் அந்த உப்பினுடைய சாராம்சம் அந்த மீனுக்குள்ள இருக்காது. அதே போலதான் ஆண்டவருடைய பிள்ளைகள், அவருடைய நாமத்தை தரித்து கொண்ட நீங்களும் நானும் இந்த பெர்கமு சபை விசுவாசிகளை போல உபத்திரவம் வந்தாலும் போராட்டங்கள் வந்தாலும் பாவம் நிறைந்த இந்த உலகத்துக்குள்ள நம்ம வாழ்ந்தாலும், ஏன் சாத்தானுடைய ஆளுகைக்குள்ள வாழ்ந்தாலும், அவருடைய அதிகாரத்திற்குள் உட்பட்டு நம்ம வாழ்ந்தாலும், பாவ காரியங்கள் பாவ சுபாவங்கள் நமக்குள்ள ஒட்டாமல் ஆண்டவருடைய நாமத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக வாழ வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் சுவிசேஷம் பறைசாற்றப்பட உங்களின் பங்கு என்ன? மிஷனரியை தாங்கலாம், ஆலயம்
கட்டி கொடுக்க முன் வரலாம். இம்மாணவர்களின் படிப்பு தேவைகளை சந்திக்கவும் உதவி செய்ய முன் வரலாம். ஆதிவாசி பிள்ளைகளின் வாழ்வு வளம் பெற இலவசமாக பள்ளிகள் நடத்தப்பட்டும் வருகிறது. தொடர்ந்து ஊழியத்தை உங்கள் அனுதின ஜெபத்தாலும் உதாரத்துவமான உங்கள் காணிக்கையாலும் தாங்குங்கள்.